மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸி, சீக்கிரம் பிடிச்சலாம். நம்ம லஞ்சுக்கு வந்து அவளுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு பேக் பண்ணி தரலாம். ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் அதுபோல் அவள் டக்குன்னு இதை பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து யாராவது இப்போ என்னோடய சேனல் பார்க்குறேன் அப்படிங்கிறா வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடலாம். பெல் ஐக்கான் காட்டும். பெல் ஐக்கான் காட்டும். அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போட விடியப்போ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். இது மாங்காய் சாதம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தொட்டுக்க நாம் வந்து அப்பளம், வடை, சிப்ஸு எது வேணால் தொட்டுன்னு சாப்பிடலாம். அப்படியும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி மாங்காய் சாதம் பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம வந்து எல்லோரும் மாங்காய் வாங்கியிருப்போம், ஸ்ரீராமநவமிக்கு வாங்கியிருப்போம். அப்புறம் மாங்காய் சீசனாக இருக்குது, அதனால் மாங்காய் வாங்கியிருப்போம். ஒரு நாளைக்கு சரி மாங்காய் சாதம் ஸ்கூலுக்கு பண்ணி தரலாம், லஞ்சுக்கு, ஆஃபீஸுக்கு, ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் தரலாம் அப்படின்ட்டு நான் வந்து மாங்காய் சாதம் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வந்து இது மாங்காய் வந்து ஒரு அன்னைக்கு போட்டுட்டு மிச்சம் மாங்காய் எனக்கு துருவி வச்சுருக்கேன். ஸ்ரீராமநவமிக்கு போட்டது போக மிச்சம் ஒரு 1/2 மாங்காய் எடுத்து சீவி வச்சுட்டுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 மிளகா நல்லா இப்படி, ஏன்னா எடுத்து போடுற மாதிரி இதாக போட்டோம்னா அவளுக்கு வாயில் அகப்படும், காரம் அடிக்கும்ட்டு இப்படி கீறி போட்டுருக்கேன். ஒரே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை. அது நம்மளுடைய ஆப்ஷன் தான், நம்மளுடைய விருப்பம்தான். நிலக்கடலையும் நான் முந்திரியும் போட்டுருக்கேன். நம்மளுடைய விருப்பம்தான். தேவையானா அதை போட்டுக்கலாம், வேண்டானா விட்டுடலாம். மஞ்சப்பொடி, உப்பு போட்டு நல்லா மாங்காய் கொஞ்சம் வதக்கிட்டு அதுலேயே புளிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம எலுமிச்சை பழமோ எதுவும் வேறு எதுவும் விட வேண்டாம். அதை நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம சாத்தை போட்டு அதை கலந்துக்க வேண்டியதுதான். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருக்கு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த நிலக்கடலை போட்டுக்கலாம். முந்திரியை கொஞ்சம் போடுறேன். நிலக்கடலை லேட்டாக வறுபடும், முந்திரி சட்டுன்னு வறுபட்டுரும். முந்திரியை போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம விருப்பம்தான், விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். இந்த மிளகாய் போட்டுருங்க. மிளகாயும் கருவேப்பிலையும் கொஞ்சம் பொரியட்டும் எண்ணெயில். அப்போ தான் மிளகா காரமே இல்லாமல் இருக்கும். அது மாதிரி தேங்காய், இதை மாங்காய் போட்டுடலாம் துருவினதை. இது நம்ம தேங்காய் சாதம் மாதிரியே தான், இந்த சாதம் மாதிரியே தான். பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம்னா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த புளிப்பு இருக்கிறதுனால ஊற சாதம் ரொம்ப நல்லாயிடும். புளி சாதம் மாதிரி நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கலாம். சாதத்துக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதை போட்டால் நான் இந்துப்பு தான் போட்டுருக்கேன்.
இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த சாத்தை போட்டுடலாம். இவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ஆகிடும். இது வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்கின்னு இருக்கணும் அப்படி இப்படிலாம் ஒன்றுமே இல்லை, சட்டுன்னு ஆகிடும்.